கோவில்ல கருடாழ்வார் இருப்பார் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் வருது இல்லையா, அந்த சமயத்துல கருட அவதாரம் எடுத்த நாள். ஸோ அதனால அன்னைக்கு இந்த பிரசாதம் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கோவில்ல எப்பயுமே இந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் இந்த பிரசாதம் கண்டிப்பாவே இருக்கும். இதை ஏன் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ஏதாவது ஒரு பூச்சிக்கடி இருந்தாலோ, இல்லை ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, நாகதோஷம் இருந்தது, அப்படி இல்லை ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தா கண்டிப்பா போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதை தவிர குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கல்யாணம் ஆகும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கைக்காக அவங்க கண்டிப்பா அந்த ஆடி மாசம் வர்றது சுவாதி நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு இந்த அமிர்த கலசம் கண்டிப்பா பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை பாசிப்பருப்போ இல்லை பச்சை பயிரோ, இதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கரெக்டா 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா கோர்ஸா அரைச்சிட்டா போதும். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஊற வச்ச பாசிப்பருப்பை நல்லா கோர்ஸா அரைச்சாச்சு பாருங்க. ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது, கோர்ஸா இருக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு கரெக்டா ஒரு 1.5 கப்பு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்க வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம். கரெக்டா 1.5 கப்பு, 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ கரெக்டா இருக்கும். சில நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருக்காது. அப்படி இல்லாம இருந்ததுன்னா நீங்க ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கரையட்டும். இந்த நாட்டு சக்கரையில கல்லு மண்ணெல்லாம் இல்லை, அதனால நான் அது வடிகட்ட போறதில்ல. அப்படியே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட போறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்க வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொதி விடுங்க. அதே மாதிரி இதுக்கு பாகு பதம்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சு வந்தா போதும். இந்த மாதிரி கரைஞ்சா போதும். இது நல்லா கொதிக்கணும், அவ்வளவுதான். இதுலயே தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இதுலயே போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். டக்குன்னு நீங்க பார்த்துட்டு இருக்க நேரத்திலேயே இந்த அமிர்த கலசம் உடனே ரெடி பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன். இந்த மாதிரி நுரைச்சி கொதிக்கணும், அவ்வளவுதான். பார்க்கும்போதே தெரியும் நல்லா நுரைச்சி கொதிச்சு வருதுங்க. இந்த அளவுக்கு நுரைச்சி கொதிச்சா போதும். இதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா பாகு பதமா கலர்றது கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை அப்படியே இல்லை சேர்த்துடலாம். அரைச்ச விழுந்த அடுப்பு சிம்பிள் வச்சுக்கோங்க. கை விடாம கழுவணும். நெய்யெல்லாம் ரொம்ப ஆகாது. ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2